கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை ஏசாயா 43:4 நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். கடவுளின் படைப்பில் ஒவ்வொருவரும் அபூர்வமானவரே. ஆதலால் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து நம்மை பற்றி நாம் உயர்ந்த எண்ணத்தை கொண்டிருக்க வேண்டும். உலகம் நம்மை பார்க்கும் விதம் வேறு, நம்மை உண்டாக்கின கர்த்தர் நம்மை பார்க்கும் விதம் வேறு. அவருடைய பார்வையிலே நாம் எப்போதும் மதிப்பு வாய்ந்தவர்கள் தான். அதனால் தான் தன்னுடைய உள்ளங்கைகளில் எம்மை அவர் வரைந்து வைத்திருக்கிறார். இந்த உலகம் பணக்காரரையும் கல்விமான்களையும் அதிகாரம் படைத்தவர்களையும் விசேஷித்தவர்களாக பார்க்கிறது. ஆனால் நம்முடைய தேவன் அவரை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களை விசேஷித்தவர்களாக பார்க்கிறார். அந்த அன்பின் நிமித்தம் அவர் கூறுகிறார், பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று. இப்போ தங்கத்தை விற்க நாம் கடைக்கு கொண்டு சென்றால் அங்கே அவர்கள் அதனை புடமிட்ட பின்பே அதன் மதிப்பை நமக்கு கூறுவர். அதே போல எங்கள் மதிப்பு குறைந்து விடாதபடி கர்த்தர் உட்கார்ந்து எங்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அதனால் தான் யோபு தைரியமாக சொல்கிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று. உங்களுக்காக ஒரு குட்டி கதை. தன்னை பற்றி தாழ்வு மனப்பான்மை கொண்ட ஒருவன் கடவுளை வேண்டி தவம் இருந்தான். அவன் முன்னே கடவுள் தோன்றினார். அவன் கடவுளிடம், என்னை ஏன் இப்படி படைத்தீர்கள், என் வாழ்க்கையின் மதிப்பு தான் என்ன என்று கேட்டான். கடவுள் அவனிடம் ஒரு சிவப்பு கல்லை கொடுத்து இதன் மதிப்பை அறிந்து வா, ஆனால் இதை விற்க கூடாது என்றார். அவன் அக்கல்லை ஒரு தோடம்பழ வியாபாரியிடம் காண்பிக்க அக்கல்லுக்கு பதிலாக 1 டசன் தோடம்பழங்கள் தருவதாக கூறினான். அதையே ஒரு உருளைக்கிழங்கு வியாபாரியிடம் கேட்டதற்கு அவன் அதற்கு 1 மூடை கிழங்கு தருவதாக சொன்னான். பின்னர் அக்கல்லை கொண்டு சென்று நகைக்கடையில் காண்பித்ததற்கு 50,000 பொற்காசுகள் தருவதாக சொல்லவே இவன் மறுக்க 1,00,000 பொற்காசுகள் தருவதாக சொன்னான். மீண்டும் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு ரத்தினக்கல் வியாபாரியிடம் காண்பித்து அதன் மதிப்பை கேட்டான். அவன் அக்கல்லை வாங்கி பல முறை பரிசோதித்து விட்டு, இந்த அருமையான மாணிக்க கல் உனக்கு எங்கே கிடைத்தது? ஒட்டுமொத்த உலகத்தையே விற்று கொடுத்தாலும் இந்த கல்லுக்கு ஈடு இணை இல்லை என்று கூறினார். குழப்பமடைந்த இவன் கடவுளிடம் சென்று நடந்ததையெல்லாம் கூறினான். அதற்கு கடவுள் சொன்னார், பார்த்தாயா, ஒரே கல்லுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதிப்பு கொடுத்தனர். ஆனால் கடைசியாக அந்த கல்லின் உண்மையான மதிப்பை ஒருவர் தான் சொன்னார். அதேபோல் உன்னை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி குறைத்து மதிப்பீடு செய்வர். அதற்கெல்லாம் கவலைப்படாதே. உன் உண்மையான மதிப்பை அறிபவரை விரைவில் கண்டறிவாய், மனந்தளராதே என்று கூறி மறைந்தார். ஆமென கண்பாளர்களே, இப்படித்தான் எம்மையும் கூட பலரும் பலவிதமாக எடை போடலாம். ஆனால் நம் கர்த்தர் ஒருவரே எம்மை உண்மையாக எடை போட வல்லவர். ஏனெனில் மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். எங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் கூட அவர் எண்ணி கணக்கிட்டு வைத்திருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு தூரம் நம்மை கணம் பண்ணுகிறார். எனவே மனுஷர் எம்மை குறைவாக மதிப்பதை இட்டு தாழ்வு மனப்பான்மை கொள்ளாமல் எம்மை புடமிடுகிற அவருடைய கைகளில் எம்மை ஒப்பு கொடுத்து இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. நாங்கள் உம்முடைய பார்வைக்கு அருமையான படியினால் உம்மிடத்திலே கனம் பெற்றோமே, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் உம்முடைய கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் இருக்கிற அந்த தகுதியை எங்களுக்கு தந்திருக்கிறபடியினால் உம்மை துதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்தும் உம்முடைய மகிமைக்குள்ளே எங்களை நீங்க சேர்த்து கொள்ளுங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.